விவசாயிகளுக்கு வணக்கம். நெல் வயல்ல வரப்போற பயிர்களா உளுந்து, பாசி பயிறு, தட்டைப்பயிறு இந்த மாதிரி எல்லாம் போடலாம். நாங்க உளுந்து போட்டிருக்கோம். இந்த உளுந்து நல்லா வளர்ந்தனால எங்களுக்கு களை புடுங்குற வேலையே இல்லாம போயிருச்சு. சில இடத்துல உளுந்து இல்லாததுலதான் களைச்செடிகள் நல்லா பெருசா வளர்ந்துருக்குது. ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ உளுந்து போதுமானது. 1 அடிக்கு இடைவெளியில இந்த உளுந்து நடணும். அப்பதான் எல்லா பக்கம் படர்ந்து களைச்செடிகளை வளர விடாம பண்ணுது. இந்த பயிர் வகைக்குன்னு முக்கியமா நன்மை செய்யக்கூடிய பொறிவண்டுகள் நிறைய உற்பத்தி ஆகும். இந்த பொறிவண்டு என்ன செய்யும்னா தீமை செய்யக்கூடிய பூச்சிகளோட முட்டைகளை சாப்பிடும். நெல் பயிரை தாக்குற இலை சுருட்டு புழு, தண்டு துளைப்பான் இதோட முட்டைகளை தான் உணவா உட்கொள்ளுது. இதனால நெல் பயிரை தாக்கும் பூச்சி குறையுது. இந்த வரப்போற பயிர் நடுறதுனால விவசாயிகளுக்கு ஒரு கூடுதல் வருமானமும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம கால்நடைகளுக்கு தீவனமும் கிடைச்சிருது. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா நம்ம செங்கந்தல் ஆர்கானிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாழ்க இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயத்தை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு நம்மாழ்வார் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.